குட் ஈவினிங். டுடே டின்னர் கல் தோசை கூட்டு வித் மிளகா பொடி, இட்லி பொடி. இட்லி பொடி சூப்பராக இருக்குது. வெற்றி வீட்டில் இருந்தது இது. நானா பூண்டா இதெல்லாம் நானா இருக்குதுலாம் பூண்டு தானே ரொம்ப டேஸ்ட்டு. இன்னைக்கு பாவம் நான் மத்தியானம் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த வீடியோ போச்சு, அதை பார்த்த உடனே நான் கஷ்டப்பட்டேன். நான் இனிமேப்பட்டு நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். இவ்வளோ ஆதரவு எனக்கு கொடுத்தீங்க. நான் உண்மையாக சத்தியமாக நீயும் அழுவே கூடாதுன்னு வச்சுருக்கேன். நான் அழுவே மாட்டேன். இது தப்பான ஒரு விஷயம். பாவம் எவ்வளோ பேர் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். எல்லோரும் என்னை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன்னாங்க. அவங்களாம் கஷ்டப்படுத்திட்டேன். நான் இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நாளைக்கு பர்த்டே கொண்டாட சந்தோஷ், உங்கள் ஒய்ஃப் உங்களை விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒய்ஃபோட வெளில போய் சாப்பிட்டு இல்லை நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ ஆசை தீர எல்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ன ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்களா, அவங்க சரண்யான்றவங்க, அவங்களுக்கும் நன்றி இன்வைட் பண்ணதுக்கு. நான் வருவேனான்னு தெரியாது, ஆனால் அந்த அன்புக்கு நான் ரொம்ப மனசார சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹிந்து அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறேன். பேர்லாம் மிஸ் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் போட்டிங்க இன்ஸ்டாவில், யூடியூப்பில். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் இனிமேல் போட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பேன். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் நான் பண்ணுறது 2-3 குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சது. இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வர காசை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நான் வீல் சேரோ என்னால் முடிஞ்சு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்காக தான் இந்த யூடியூப்லாம் நான் பண்ணுறேன். நான் எதுவும் இதுக்காக நான் செலவு பண்ணிட்டுலாம் போகிறதில்ல. என் ஒய்ஃப் எடுக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், அதை எப்படி எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நான் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. இதில் வர காசு யாரோ ஒருத்தருக்கு போட்டுமே, அதில் வர எனக்கு தர்மம் கிடைக்கட்டுமே, அவ்வளோதான். எனக்கு எதுவுமே வேண்டாம். கடவுள் அது கொடுத்தா போதும். மற்றபடி எல்லாமே எனக்கு இருக்குது. சந்தோஷமான மனைவி, சந்தோஷமான உணவு, சந்தோஷமான இருக்கை, எல்லாமே இருக்குது. அது போதும். நிம்மதின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அன்பு காட்டுங்க. கூட்டத்துக்கெலாம் போகாதீங்க, நெரிச்சலில் போய் மாட்டாதீங்க. ஹாப்பியாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மற்றவங்களோட உயிர் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினச்சி ட்ரைவ் பண்ணால் நம்ம சேஃபாக போய் சேருவோம். எல்லாருக்கும் அதுதான். Thank you. God bless you everyone. God bless you Kannamma. I love you da.